Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणम् काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम्
जय जय शङ्करा शङ्करा हर हर शङ्करा जय जय शङ्करा शङ्करा हर हर शङ्करा 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 चन्द्रशेखरा आदिशङ्करा எனக்கும் ஒரு மெயில் வந்திருக்கு. என்னோட கலீக் மெயில் பண்ணியிருக்கான். அவனை வேலையை விட்டு எடுத்துட்டாலாம். அவன் அனுப்பிச்சிருந்த அந்த மெயிலில் லிஸ்டில் உன் பேரும் இருக்கு. கூடிய சீக்கிரம் உன் வேலைக்கும் ஆபத்து வரலாம். ஓ மை காட். உடனே வேற வேலை தேடிக்கோ அப்படின்னு இருந்தது. என்னது ஜாதகத்தை வச்சு உட்காந்துருக்கேள்? யாரோட ஜாதகம்? நம்ம கனகதாரா ஜாதகம் தான். இப்பவே எதுக்கு ஜாதகத்தை எடுத்து வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கேள்? காமாட்சி, அவளோட விவாக பிராப்தம் எப்படி இருக்குன்னு பார்க்க தோணித்து, அதான் ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கேன். இந்த பார் பார்வதி, நமக்கு அவளை பத்தின கவலை இருந்தாலும் முடிவு எடுக்கிற நிலைமையில நாம இல்லை. என்னதான் பெத்தவாங்கிற உரிமை இருந்தாலும் ஒரு வயசுக்கு அப்புறம் அவளுக்குன்னு தனி வாழ்க்கை இருக்கு. நம்ம தீர்மானத்தை அவ ஏத்துப்பாளா மாற்றாளான்னு தெரியாது. வேணும்னா சஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏதோ கிரகச்சாரம் அவ ரெண்டு பேரையும் போட்டு ஆட்டி படைக்கிறது. என்ன பரிகாரமா இருந்தாலும் அவ பண்றாளோ இல்லையோ, நாம அவளுக்காக பண்ணிடுவோமே. இப்ப ரொம்ப பேருக்கு பரிகாரம் பிராயச்சித்தம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்கிறது. பரிகாரம்னா ஜாதக ரீதியா அந்த கிரகங்களுக்கு பிரீத்தியா செய்யலாம். பிராயச்சித்தம்னா பாதிக்கப்பட்டவா தான் உடம்பாலேயோ இல்லை மற்ற விதத்துலேயோ பாதிக்கப்பட்டவாளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒத்தாசையோ உதவியோ செய்யலாம். நீ சொன்ன மாதிரி ஒரு ஜோசியர் தான் கரெக்டா இதை தீர்மானம் பண்ணி சொல்லணும். அதையே தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். சந்துரு, நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு அடிமேல அடியா விழுந்துட்டு இருக்கு. அனுஷாக்கு வேலை போன கையோட உனக்கும் வேலை போயிடும்னு சொல்ற. இந்த கவலை எங்களுக்கு பெரிய கவலையா இருக்கு. அதான் ஜோசியர்கிட்ட போய் எல்லாம் கேட்டுன்னு தாமா இருந்தேன். நீ சொல்றது சரிதான். ஆனா அனுஷாவை நினைச்சு பாரு. அவ ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசியர்கிட்ட போறோம் தெரிஞ்சதுன்னா இப்ப அவ இருக்கிற மனநிலையில எரியிற குழியில எண்ணெய் விட்டா மாதிரி ஆயிடும். எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியாது. தேவையில்லாத சங்கடம் தாமா மிஞ்சும். அவள்கிட்ட எதுக்குடா சொல்லணும்? நாமளே போய் பார்த்துட்டா போச்சு. அவள்கிட்ட இருந்து மறைக்கிறதுன்றது நடக்காத காரியம். எப்படியும் தெரிய வந்துடும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஜாதகம் ஜோசியம்னு ஏமா இழுத்து விட்டுக்கிற? மோரோவர் அவர் ஜாதகம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும்டா சந்திரசேகரா. உங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். அவ ஜாதகம் உங்ககிட்ட இல்லைன்னா என்ன, எங்கிட்ட இருக்குடா. கிரக நிலைகளும் அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கு. அதுவும் தவிர அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி சந்திரசேகரா, வீணா மனசை போட்டு குழப்பிக்காத, அலட்டிக்காத. எது எப்பப்போ எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கும். ஏதோ சங்கேதமா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை பத்தி கவலைப்படாத. எல்லாத்தையும் பெரியவாட்ட விட்டுடு, அவ பார்த்துப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லையா. உன் மனசு சமாதானத்துக்காக மட்டும் நான் அப்படி சொல்லலை. உங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்துட்டேன். தசாபக்தி சரியில்லை தான். வாழ்க்கையில் மனுஷாளுக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகள் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். அது சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், சாதாரண ஒரு குடிமகனாக இருந்தாலும் இருக்கட்டும், அவனுக்கும் இந்த சைக்கிள், அதாவது ஏத்த இறக்கம் இருக்கத்தான் செய்யும். கூடிய சீக்கிரமே எல்லாம் மாறும். பெருசா பாதிப்பு ஒன்றும் வராது. இதுவும் ஒரு சமாதானத்துக்காக நான் சொல்லலை. உங்க ரெண்டு பேர் ஜாதகத்தையும் நன்னா பார்த்துட்டு தான் சொல்றேன்.
கொழு தாத்தா, நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? ஜஸ்ட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கேக்குறேன். விதண்டாவாதம் பண்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். தாராளமா கேளுமா. அனுஷா அத்தனை கேள்வி கேட்ட போதும் நான் அவளை தப்பாவோ குத்தமாவோ எடுத்துக்கல. உன்னை தப்பா நினைப்பேன்னா என்ன கேள்வி, என்ன சந்தேகம்? கொழு தாத்தா, இந்த ஜாதகத்தை பார்த்து கிரகங்களோட பொசிஷன்ஸை வச்சு பலன் சொல்றா இல்லையா, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? கனகதாரா, நீயும் என்ன அனுஷா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? இப்பதான் உங்க அப்பா உன்னை பத்தி என்கிட்ட பெருமைப்பட்டுண்டா. நாங்க எது சொன்னாலும் நீ மறுத்து பேச மாட்ட அப்படின்னு. சரி, இத்தனை நாளா ஒன்றும் தெரியாம தான் நாங்களாம் இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமா? இதெல்லாம் வியர்த்தம், வெறும் கட்டுக்கதை அப்படிங்கிறியா? அம்மா, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. நிஜமாலே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கேக்குறேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் ஜாதகம் ஜோசியம் அது எல்லாத்தையுமே ஹம்பக்குன்னு சொல்றா இல்லையா. இவ்வளோ அனுஷாவை பார்த்து புதுசு புதுசா கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா. அவளை ஏமா குத்தம் சொல்ற? கேள்வி கேட்டாலே தப்புன்னு அர்த்தம் ஆயிடுமா என்ன? சந்தேகம் வந்தா நிவர்த்தி பண்ணிக்கணும். இத பாருங்க, குழந்தை ஏதோ கேட்குறா, கேட்டுட்டு போட்டுமே. அதுக்கு நான் தானே பதில் சொல்ல போறேன். உங்களுக்கு என்ன வந்தது? நீ கேளுமா. கொழு தாத்தா, நீங்க சொன்னேன் இல்லையா, கிரகங்களோட சஞ்சாரத்தை வச்சுதான் இங்க மாற்றம் ஏற்படும் அப்படின்னு. அங்க கிரகங்களோட பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆனா இங்க எப்படி பலன்கள் மாறும்? ஆமா, நீ அங்க என்ன பார்த்துட்டு இருந்த? டிவியில சங்கரா சேனல் பார்த்துட்டு இருந்தேன். ஓஹோ, சரி. இப்போ ஜீ தமிழ் பார்க்கணும்னா என்ன பண்ணுவ? இது ரொம்ப ஈஸி கொழு தாத்தா. ரிமோட்ல ஒரு பட்டன் அழுத்தினா சேனல் மாறிடும். ஏன்னா மேல இருக்கிற டிஷ்ல இருந்து போற சிக்னல் மாறிடும். ஓஹோ. ஏன் சிரிக்கிறேள் கொழு தாத்தா? இல்லம்மா, எப்படி டிஷ் ஆண்டனாவோட பொசிஷன் மாறினா சேனல் மாறுறதோ அதே மாதிரி கிரகங்களோட பொசிஷன் மாறினா அதோட பலன்களும் மாறும். நிச்சயம் மாறும். இத பத்தி ஜோதிஷ சாஸ்திரத்துல விரிவா சொல்லப்பட்டிருக்கு. கனகதாரா, மனுஷா மாறலாம், அவ மனசும் மாறலாம். ஆனா கிரகங்கள் பத்தின எந்த விஷயமும் மாறாது. நாம ஜனிக்கும் போது ஜாதகம் கணிக்கிறா இல்லையா, அப்போ கிரக நிலைகள் எப்படி இருந்ததோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை பயணம் அமையும். அந்த கிரகங்களோட சஞ்சாரத்தை தான் கிரகச்சாரம்னு சொல்லுவா. அன்பார்ச்சுனேட்லி அது ஒரு நெகட்டிவ் டேர்ம் மாதிரி ஆயிடுது. சரிப்பா, ஆனா ஜாதகத்தை பார்த்து சொல்ற பலன்கள் பல பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது இல்லையே. அதனாலேயே ஜாதகத்து மேலயும் ஜோதிஷத்து மேலயும் நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ஜோதிஷ சாஸ்திரம் இல்ல, அதை பார்த்து பலன் சொல்ற பொய்யான ஜோசியர்கள். இப்போ பொய்யான ஜோசியர்கள் பல பேர் வந்துட்டா. பணம் பண்றதுக்காக ஜோசியம் பார்க்க வந்தவாள்கிட்ட பிரயோஜனமே இல்லாத பலாபலங்களையும் பரிகாரங்களையும் சொல்றத வாடிக்கையா வச்சுட்டு இருக்கா. ஜாதகத்தை துல்லியமா கணிச்சு உண்மையான பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்ற ஜோசியர்கள் இன்னைக்கும் இருக்கா. விஷயம் தெரிஞ்சவா, ஆனா அவ குறைஞ்சுட்டே வரா இப்போ இருக்கிற காலகட்டத்துல. அப்படிப்பட்டவா காசு வாங்கிக்க மாட்டா, தங்களை விளம்பரப்படுத்திக்கவும் மாட்டா. எப்போ காசு வாங்கிட்டு பலன் சொன்னாலோ அப்பவே பலிதம் குறைஞ்சிடுறது. அஃப்கோர்ஸ் எல்லா ஜோசியர்களும் இப்படிதான் நான் குத்தம் சொல்லல, ஆனா பெரும்பாலான ஜோசியர்கள் இப்போ இப்படிதான் இருக்கா. இப்படிப்பட்ட ஜோசியர்கள் அதிகப்படியான பரிகாரங்களை சொல்லுவா. இந்த கோயிலுக்கு போய் இதை செய், அந்த கோயிலுக்கு போய் அதை செய் அப்படின்னு. இந்த கோவில்களுக்கும் பரிகாரம் சொல்ற இந்த ஜோசியர்களுக்கும் லிங்க் இருக்கும், வர கலெக்ஷன்ல பங்கும் இருக்கும். நினைக்கவே வேதனையா இருக்கு. இப்படி தண்டத்துக்கு பணம் செலவழிச்சு பரிகாரம் பண்ணியும் சரியாகலையேன்னு அந்த ஜோசியர்கிட்ட திரும்ப போனா வேற பரிகாரம் சொல்வாரே தவிர ஏற்கனவே பண்ணின பரிகாரத்துக்கு ஏன் பலன் கிடைக்கலன்னு கேட்டா அதுக்கு சரியான பதில் வராது. விடாம தூண்டி துருவினோன்னா உங்க பூர்வ புண்ணிய பலன் குறைச்சலா இருக்கு, அதனால பலிதம் லேட்டாருது அப்படின்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவா. இல்லைன்னா குடும்பத்துல இருக்கிற வேற ஒருத்தரோட ஜாதகத்தோட லிங்க் பண்ணி பரிகாரம் அதனாலதான் பலன் தரல அப்படின்னு பழிய அவ மேல தூக்கி போட்டுடுவா. இதனாலலாம் தான் நீ சொன்ன மாதிரி இந்த ஜாதகம் ஜோசியம் இதுலலாம் பல பேருக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடுது. கனகதாரா,
ஜோதிட சாஸ்திரம் பொய் இல்லைன்னு சயின்டிஃபிக்காக கூட நிரூபணம் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா சனி கிரகத்தை சாட்டர்ன்னு சொல்லுவா இல்லையா, அந்த சனி கிரகத்தோட கோயில் திருநள்ளாறுன்ற இடத்துல இருக்கு. அதுவும் உனக்கு தெரியும். விசேஷமா சனி பிரீத்தி ஸ்தலமா ஆண்டாண்டு காலமா கொண்டாடப்படுறது. உனக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா நெட்டுக்கு போய் சனீஸ்வரரை பத்தியும் திருநள்ளாரை பத்தியும் நாசா என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. The Saturn Temple at Tirunallar. It is a stance that is unique to the entire world. NASA has also discovered scientifically that special rays from the planet Saturn strike Shani Dev's Sannidhi right in the Kalasa that is at the top of the towers of the temple. It is observed that the satellites crossing this particular area of Tirunallar has been slowing down for no reason. At the same time, there was not any disturbance in the functioning of the satellites. NASA put some of its experts there, but they were unable to come up with any plausible scientific explanation and just returned, saying, "It's a miracle." மடி கனகதாரா, நான் இன்னொன்னும் சொல்றேன். செவ்வாய் கிரகத்தோட நிறம் சிகப்புங்கிறத அப்பவே வராகமிகிரர் தன்னோட ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ தான் விண்வெளி ஆராய்ச்சியில் செவ்வாய் கிரகத்தில் இருக்க மண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கா. வேதத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது. ஷடாங்கங்கள்னு சொல்லப்படுற வேதத்தில் இருக்கிற 6 அங்கங்களில் இந்த ஜோதிஷமும் அங்கமாக கருதப்படுறது. இந்த ஜோதிஷத்தை பற்றி மகாபரிவாளும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கா. மா காமாட்சி, இந்த தெய்வத்தின் குரல் 2வது பாகத்தை கொண்டு வாய. மா காமாட்சி, அந்த புத்தகத்தில் 710 712 அந்த பக்கத்தை எடுத்து படி. ஜோதிஷம் வேதத்தின் கண். கண் என்பது ஏன்? வேத புருஷனுக்கு ஜோதிஷம் நேத்திரஸ்தானம், அதாவது கண். ஜோதிஷ சாஸ்திரமானது 3 ஸ்கந்தங்கள் அடங்கியது. அதனால் அதற்கு ஸ்கந்த திரயாத்மகம் என்று பெயர். ஜோதிஷத்தை வேத புருஷனுக்கு கண்ணாக ஏன் சொல்லி இருக்கிறது? கண்ணில்லாதவன் குருடன். கண் எதற்காக இருக்கிறது? தூரத்தில் உள்ளதன் ரூபம் தெரிய வேண்டுமென்றால் கண்ணினால் பார்த்தே தெரிந்து கொள்ள முடியும். தூரத்தில் உள்ள கிரக நிலைகளை தெரிந்து கொள்ள ஜோதிஷ சாஸ்திரம் உதவி செய்கிறது. இன்றைக்கு சூரியனும் சந்திரனும் மற்ற கிரகங்களும் எங்கே இருக்கின்றன என்பதை பிரத்யக்ஷத்தில் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் 50 வருடத்துக்கு முன்னால் அல்லது பின்னால் கிரகங்கள் எங்கே இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஜோதிஷ சாஸ்திரத்தை பார்த்தாலே தெரியும். ஆகவேதான் ஜோதிஷத்தை வேத புருஷனுக்கு கண் என்றார்கள். வைதிக காரியத்தை செய்வதற்கு இன்னின்ன கிரகங்கள் இன்னின்ன இடத்தில் இருக்க வேண்டும் என்ற விதி உண்டு. நாள் பார்ப்பது, முகூர்த்தம் வைப்பது என்று கிரகநிலைகளை ஒட்டித்தானே சடங்குகளை பண்ண வேண்டியிருக்கிறது. இதனால் ஜோதிஷம் நேத்திரஸ்தானத்தை பெறுகிறது. வான சாஸ்திரம், அஸ்ட்ரானமி என்பதாக கிரகங்களின் நிலைமைகளை மட்டும் ஆராய்ச்சி செய்வதோடு இன்றைய சயின்ஸ் நின்று விடுகிறது. அவை நிற்கும் நிலைகள் லோகத்தை எப்படி பாதிக்கிறது, நம்மை எப்படி பாதிக்கிறது, அவற்றை நமக்கு அனுகூலமாக்கிக் கொள்ள என்ன பண்ண வேண்டும் என்ற விஷயங்களை, அதாவது நாம் ஜோசியம் பார்ப்பது என்று சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜி சமாச்சாரங்களையும் அஸ்ட்ரானமியோடு சேர்த்து சொல்வது ஜோதிஷ சாஸ்திரம்.
கிரகங்கள், நட்சத்திரங்கள், திதி ஆகியன இப்படி இப்படி இருந்தால் அந்த சமயத்தில் செய்யப்படும் கர்மாக்களுக்கு இப்படியாகப்பட்ட பலன்கள் உண்டாகும் என்பதை சொல்லவே ஜோதிஷ சாஸ்திரம் ஏற்பட்டது. வைதிக கர்மாக்களை செய்வதற்குரிய அனுகூலமான காலத்தை நிர்ணயிப்பதற்காகவே வேதாங்கமான ஜோதிஷம் ஏற்பட்டது. இதில் கிரக சஞ்சாரம் முதலானதுகளை கணக்கு பண்ணுவதற்காக கணிதமும் நிறைய சேர்ந்துவிட்டது. காமாட்சி, நீ இதை படிக்கிற போது எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தோன்றது. நமஸ்காரம் மாமா. நீங்களே ஃபோன் பண்ணியிருக்கதால முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சொல்லுங்க. வாழ்த்துக்கள்மா. கேள்விப்பட்டேன், காமாட்சி சொன்னா தெய்வத்தின் குரல்லேருந்து குழந்தைகளுக்காக பிரத்யேகமா சில முக்கியமானதை எடுத்து பிரவச்சனம் பண்ண போறியாமே. ஃபியூச்சர் இஸ் ஹேங்கிங் இன் பேலன்ஸ். ஏன், என்னாச்சு? இல்ல, அது ஒண்ணு. பின்ன இதையே ஸ்கிரீன் சேவரா வச்சிருக்கேன். எனக்கு தெரிவிக்கிறது உங்களுக்கு முக்கியமா படல, ஆனா மத்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இல்லையா? எப்பவும் மன அமைதியை கொடுக்குற கோவில் தான் மகா பெரிவா. இப்படி நான் சொன்னேன்னா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.